Hey friends, very warm welcome to all. So இன்னைக்கு வந்து ஒரு Vedic mathematics concept பார்க்க போறோம். Exclusive mathematics அப்படிங்கிற சேனலுக்கு வந்து ஒரு Vedic mathematics concept தான் பார்க்க போறோம். நம்ம Vedic mathematicsக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கிறோம்? நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் again நான் திருப்பி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, புதுசா பார்க்குற வியூவர்ஸுக்கும் இந்த Vedic mathematics மேல வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். So நார்மலா ஒரு சப்ஜெக்ட் உள்ள மேத்தமேட்டிக்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கும் அந்த சப்ஜெக்ட் உள்ள மேத்ஸ் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்றதுக்கும் ஈஸியா ஒர்க் அவுட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி என்ன ஈஸியா நீங்க சொல்லி தர போறீங்க ஒவ்வொரு ப்ராப்ளம்லயும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு சாப்டரை ப்ரிப்பேர் பண்றோம், ஒரு அல்ஜீப்ரா ப்ரிப்பேர் பண்றோம், இல்ல ஒரு ட்ரிக்னாமெட்ரி ப்ரிப்பேர் பண்றோம், இல்ல வேற கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ப்ரிப்பேர் பண்றோம். அப்படின்னு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாப்டர்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம அந்த சம்ல இருக்க இன்டெப்த் கால்குலேஷன்ஸ்ல நம்ம லேக் ஆகும். சோ பிரச்சனை அதுதான். ஒரு பெரிய சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த பெரிய சம் புரியாம யாரும் சம்ஸ் போடாம இல்ல, அந்த சம்ல இருக்க சின்ன கால்குலேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வந்து தெரியாதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, மிஸ்டேக் பண்றதுக்கான ரீசனா இருக்குது. சோ அதெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணணும். நம்ம ஒரு ப்ராப்ளத்தை தெளிவா டீடைல்டா நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி ஒரு டூல் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம என்ன செய்ய முடியும், சம்ஸ் வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதனாலதான் நான் கன்சிக்யூட்டிவா என்ன செய்யறேன்னா வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் நான் போட்டுட்டே இருக்கேன். அதுக்கடுத்து நம்ம கெட்லிங் டியூட்டரிங் அந்த சேனல்ல வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற லெசன் வந்து கெமிஸ்ட்ரியிலையும், பிசிக்ஸ்ல லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் அந்த லெசனையும் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடிய சப்ஜெக்டான மேத்ஸையும் சயின்ஸையும் நம்ம கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டே வரோம். ஏன்னா அதுலதான் நமக்கு பிரச்சனை இருக்கும். சோ அதனாலதான் நம்ம 2 சேனல் கிரியேட் பண்ணி ஒரு சேனல்ல சயின்ஸ் வீடியோஸும் இன்னொரு சேனல்ல மேத்ஸ் வீடியோஸும் நம்ம போட்டுட்டே வரோம். அதனால 2 சேனலுக்குரிய லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 2யுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், இன்னைக்கு என்ன நீங்க டிஃபரன்ஸ் கொண்டு இருக்கீங்க, இன்னைக்கு என்ன எங்களுக்கு அட்ராக்டிவா பிடிக்கிற மாதிரி விஷயத்த சொல்ல போறீங்க அப்படின்னா, வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்னாவே அட்ராக்ஷன் தான். அது உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்க லிசன் பண்ணீங்கன்னா வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட் வந்து நம்ம வந்து டிஃபரெண்டா கொடுத்துருப்போம். இப்ப எனக்குமே வந்து வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் லேர்ன் பண்ண இன்னும் சிம்பிளஸ்டா சம்ஸ் போட முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணும்போதும் சிம்பிளஸ்டான ஐடியாஸ் கொடுக்க முடியுது. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா 56 into 54 இது ரெண்டையும் எப்படி மல்டிப்ளை பண்றது, 89 into 81 இது ரெண்டையும் எப்படி மல்டிப்ளை பண்றது, இதை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன சார் நீங்க இது கூட உங்களுக்கு தெரியாது, ஒரு 2 2 டிஜிட் நம்பர் எங்களுக்கு மல்டிப்ளை பண்ண தெரியாதா, அது தெரியாம எத்தனை வருஷம் படிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இந்த நம்பர் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட் நமக்கு இருக்குது. ஒரு 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 ரூல் இருக்குது அப்படி கூட நம்ம சொல்லலாம், ஒரு காமன் ரூல் இருக்குது அப்படி கூட நம்ம சொல்லலாம். என்ன ரூல் அப்படின்னா, இது ரெண்டுமே யூனிட் பிளேஸ். இந்த 6 4 9 1 இந்த யூனிட் பிளேஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 10 வரும். 6 plus 4 10, 9 plus 1 10. சோ யூனிட் பிளேஸ் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும், 10 வரணும். இது ரெண்டுமே 10s place 5 5 5 plus 5 சேம் ஆகும். சாரி 5 plus 5 இல்ல, அது ரெண்டும் சேம் நம்பர் ஆகும். யூனிட் பிளேஸ் ஆட் பண்ணா 10 வரணும். 6ங்கிறது இந்த நம்பரோட யூனிட் பிளேஸ், 4ங்கிறது இந்த நம்பரோட யூனிட் பிளேஸ். 6 plus 4 10 யூனிட் பிளேஸ் ஆட் பண்ணா 10 வரணும். 10s place இதுதான் 10s place. இது ரெண்டும் சேம் நம்பர் ஆகும். 5 5 சேம் நம்பர் ஆகும். இந்த பாருங்க 9 plus 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 10. இந்த 10s place மட்டும் சேம் ஆன பாருங்க 8 8. சோ இது மாதிரி நீங்க ஏற்கனவே வீடியோஸ் பண்ணிருக்கீங்களே சார், இந்த ட்ரிக் நீங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கீங்களே? ஆமா, அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்குரிய லிங்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க தான் போறோம். அதை நீங்க வாட்ச் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கும் இந்த வீடியோக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்ப இந்த வீடியோல என்ன டிஃபரன்ஸ் நீங்க காமிச்சிருக்கீங்க, அங்க படிச்ச விஷயத்துக்கு இங்க படிச்ச விஷயத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா, அங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 62 into 68 இது எடுத்துக்கோங்க.
இது வந்து என்னது யூனிட் பிளேஸ் ஆட் பண்ணா 10 வருது. இது ரெண்டுமே டென்ஸ் பிளேஸ், இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு. சோ இது நம்ம என்ன செய்யலாம், இந்த கேட்டகரியில தான் வருது. ஆனா இந்த கேட்டகரிக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது நம்ம யூஸ்ஃபுல்லா எப்படி மல்டிப்ளை பண்ணி போடுவோம், ட்ரிக் யூஸ் பண்ணி 8 2s are 16, 6 க்கு நெக்ஸ்ட் நம்பர் 7, 6 7s are 42. இதுதான் அதோட ரிசல்ட். இது முதல் பார்த்த கான்செப்ட். இதுலயும் பாருங்க, யூனிட் பிளேஸ் ஆட் பண்ணா 10 வரணும், டென்ஸ் பிளேஸ் ரெண்டுமே சேமா இருக்கும். ஆனா இந்த நம்பர் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணிட்டோம். இப்ப இந்த நம்பர் ஸ்ட்ரக்சர்ல என்ன டிஃபரண்ட் இருக்கு, என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரும் அடுத்தடுத்த நம்பரா இருக்கணும். 5 க்கு அப்புறம் 6, 8 க்கு அப்புறம் 9 அடுத்தடுத்த நம்பரா இருந்தா எப்படி போடுறது அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சேம் ப்ரொசீஜர் தான். அப்படியே பாருங்க, 6 4s are 24, 6 4s are 24. இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க, 5 6 are 30. இதான் ஆன்சர். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுல பாருங்க, இந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கிடையாது. 6 க்கு அப்புறம் ஆக்சுவலா 7 தான் வந்திருக்கும், அங்க 2 வந்திருக்கு. ஆனா இதுவும் இந்த ஒரே ஐடியா தான், ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அதுக்காக நம்ம இந்த வீடியோ பார்ட் 2 வீடியோ நம்ம போட்டுருக்கோம். இப்போ பாருங்க, 9 1s are 9. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 9 1s are 9. எப்பயுமே இந்த பிளேஸ்ல நம்ம 2 டிஜிட்ல தான் போறோம். ஏன்னா நம்ம 2 டிஜிட் நம்பர்ஸ் எடுத்துக்கோம். சோ 9 எப்படி போறேன், நான் 09 அப்படின்னு சொல்லி போடுறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 8 9s are 72. இதுல நம்ம என்ன பண்ணோம், 2 into 8 16 போட்டோம். அப்புறம் 6 சேம் நம்பர் 6 க்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து 7, 6 7s are 42 போட்டோம். இது முதல் பார்த்த ட்ரிக். இந்த ட்ரிக்ல என்ன டிஃபரன்ஸ் காமிக்கிறோம், இதுவும் அதே நம்பர் ஸ்ட்ரக்சர் தான். ஆனா இங்க நம்ம எடுத்திருக்க நம்பர் வந்து அடுத்தடுத்த நம்பரா இருக்கணும். அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அப்ப இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ட்ரிக்குக்குள்ளே இருக்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது நெஸ்டட் ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 5 6 8 9. சோ 6 4s are 24. இந்த 5 6 மல்டிப்ளை பண்ணி 5 into 6 30. 9 1s are 9. சிங்கிள் டிஜிட்ல தான் வந்திருக்கு. ஆனா இந்த பிளேஸ்ல நம்ம எழுதும்போது டபுள் டிஜிட்ல தான் எழுதணும். ஏன்னா நம்ம டபுள் டிஜிட் நம்பர் தான் எடுத்து மல்டிப்ளை பண்றோம். சோ 9 1s are 9 அப்படிங்கிறது 09. அப்ப இது வந்து மல்டிப்ளை பண்ணி 8 into 9, 8 9s are 72 தான் ஒரு ஆன்சர். சோ இதுலயே நம்ம மல்டிப்ளிகேஷன்லாம் பண்றோம்ல சார் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் மெத்தட இன்னும் எவ்வளவு சிம்பிளஸ்டா கொடுக்க முடியுமோ அதான் நம்ம கொடுத்துருக்கோம். அதான் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ். சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.